டியர் ஆஸ்பிரண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 7th தேர்ட் டேர்மில் தேர்ட் லெசன், அதாவது இயற்கணிதம். இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெசனில் இயற்கணித முற்றுரிமைகள், அதாவது ஐடென்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, ஐடென்டிட்டிஸ் ஃபார்முலாஸ் ரொம்ப நிறைய இருக்குது. நாம் இந்த லெசனில் குறிப்பாக ஒரு 4 ஃபார்முலா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அந்த 4 ஃபார்முலா என்னென்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இதை வந்து நீங்கள் என்ன எப்படி டெரைவ் பண்ணணும், ஆக்சுவலாக எல்லாம் மனப்பாடம் பண்ணுவாங்க, ஆனால் நீங்கள் வந்து என்னென்னா எப்படி டெரைவ் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a + b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு a + b பார்த்துட்டோம். இப்போ a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர், இது a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இதே மாதிரி a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. இப்போ நம்ம பாருங்க, ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்க, x ப்ளஸ் a எக்ஸ் ப்ளஸ் b. இது ஒரு நமக்கு ஒரு முற்றுரிமை. இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இது எப்படி வருதுன்னா x ப்ளஸ் a இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் b அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு a ப்ளஸ் b ப்ளஸ் a இன்ட்டு b. நம்ம இந்த லெசனில் இந்த 4 ஐடென்டிட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது முற்றுரிமைகள், ஏற்கனவே முற்றுரிமைகள். இப்போ இந்த முற்றுரிமைகள் எப்படி இந்த ஃபார்முலா வந்து நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம், ஆனால் எப்படி வந்திருக்குன்னு நமக்கு தெரியணும் கன்ஃபார்ம். அதனால் நான் உங்களுக்காக ஒரு சம் போட்டு இந்த ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர். இது நம்ம எப்படி எழுதலாம், ஹோல் ஸ்கொயர் இருந்தால் நம்ம 2 டைம் எழுதுவோமா. ஸோ a ப்ளஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b. இதை நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். எப்படி பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இருக்க டைம் வச்சு முதல் 2 டைம் பண்ணுவோம். அதாவது a டு a, அதேமாதிரி a டு b. பாருங்கள், a இன்ட்டு a ஸ்கொயர். அதே மாதிரி a இன்ட்டு b, இங்கே ப்ளஸ் இங்கே ப்ளஸ், ஸோ ப்ளஸ் நமக்கு ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் a இன்ட்டு b ab. அதே மாதிரி ப்ளஸ். இப்போ ஃபஸ்ட்டு டைம் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் டைம் எடுத்து பண்ணலாமா. பாருங்கள், ஃபஸ்ட்டு பியிலேருந்து ஏக்கும் அப்புறம் பியிலேருந்து பிக்கும், b டு a b டு b, அப்புறம் b இன்ட்டு a ba ப்ளஸ், ஏன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் b இன்ட்டு b b ஸ்கொயர். ஓகேவா, பார்த்தீங்களா, a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் ba ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போ இங்கே ab இருக்குது, இங்கே ba இருக்குது. அதாவது ஏபியும் பியும் நமக்கு என்ன தான், ஈக்குவல் தான். அதாவது மாறி இருக்குது, அப்படி மாறி இருக்கு, ஏன்னா பெருக்கெல்லாம் எப்படி வேணா இருக்கலாம். ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் ba ப்ளஸ் b ஸ்கொயரை இந்த ab ப்ளஸ் ab அது நமக்கு என்ன கிடைக்கும், 2ab கிடைக்குமா. ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் ab 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இந்த a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயரை நம்ம a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு இருக்குமா. இதுதான் ஃபார்முலா. இந்த மாதிரி டெரைவ் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்குமே ஆன்சர் வரும். இந்த மாதிரி டெரைவ் பண்ணிங்கன்னா பாருங்க, a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் வரும். அதேமாரி இங்கே a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர், இங்கே a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b, இங்கே x ப்ளஸ் a இன்ட்டு x ப்ளஸ் bனா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு a ப்ளஸ் b ப்ளஸ் a இன்ட்டு b. இதுதான் நமக்கு ஃபார்முலா. எப்படி வந்து தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா நான் போட்டு காட்டியிருக்கேன். இதே மாதிரி இங்கே a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், அதுமாதிரி x ப்ளஸ் a இன்ட்டு x ப்ளஸ் b. இதை நீங்கள் வீட்டில் டெரைவ் பண்ணி பார்க்கணும். சரி, ஓகே, நம்ம சம்ஸ்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா x ப்ளஸ் a இன்ட்டு x ப்ளஸ் b இஸ் ஈக்குவல் டு x ஸ்கொயர் ப்ளஸ் x இன்ட்டு a ப்ளஸ் b ப்ளஸ் ab என்னும் முற்றுரிமை பயன்படுத்தி பின்வருவனவற்றை சுருக்குக. ஃபர்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்கங்க, y ப்ளஸ் 8, ஒரு நிமிஷம், சம் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க, y ப்ளஸ் 8 இன்ட்டு y ப்ளஸ் 6, y ப்ளஸ் 8 இன்ட்டு y ப்ளஸ் 6.
ஓகேவா? பாருங்க சம்க்குள்ள வாங்க. y ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, y plus 8 into y plus 6. பாருங்க y plus 8 y plus 6. இங்க பாருங்க இங்கேயும் y-யும் இந்த y-யும் எப்படி இருக்கு, ஈக்குவலா இருக்கு. ஸோ இங்க நமக்கு என்ன ஃபார்முலா வரும் நாமளே ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். பட் இந்த சம்லாம் அவங்க கொடுத்துட்டாங்க, x plus a into x plus b அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. பட் கொடுக்கலைன்னா நம்ம என்ன பண்ணணும், நாமளே கண்டுபிடிக்கணும். ஏன்னா இதுவும் இதுவும் எப்படி இருக்கு, ஈக்குவலா இருக்கு. இதுவும் இதுவும் எப்படி வேற மாதிரி இருக்கு. ஸோ இது ஏங்கிறது 8ன்னு வச்சுக்கலாம், பிங்கிறது 6ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஏங்கிறது 8, பிங்கிறது 6. இப்போ இதை நம்ம சுருக்கலாமா? பாருங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணல, டேரெக்டாக நீங்கள் இப்படி மல்டிபிள் பண்ணி கூட போடலாம். பட் இங்கே ஃபார்முலா இருக்கலாம், நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர், இங்கே எக்ஸுங்கிறது என்னது, இந்த சம்மில் எக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒய். ஏன்னா இங்கே ஒய் கொடுத்துக்கலாம். ஸோ எக்ஸுங்கிறது ஒய் கமா, ஏங்கிறது என்னது, ஏங்கிறது 8 கமா, பிங்கிறது என்னது, பிங்கிறது 6. ஓகேவா? ஏங்கிறது 8, பிங்கிறது 6. ஓகேவா? இப்போ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாமா? நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாம் பாருங்க. என்ன நமக்கு ஃபார்முலா தெரியும்ல, இப்போ எக்ஸ் பிளஸ் ஏ இன்டூ எக்ஸ் பிளஸ் பினா நமக்கு ஃபார்முலா என்ன, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இன்டூ ஏ பிளஸ் பி பிளஸ் ஏபி. ஸோ இங்கே எக்ஸுங்கிறது என்னது, எக்ஸுங்கிறது இங்கே ஒய். ஸோ ஒய் ஸ்கொயர் போட்டுக்கலாமா, ஒய் ஸ்கொயர் பிளஸ் இங்கே நமக்கு என்ன ஃபார்முலா, எக்ஸ் இன்டூ ஏ பிளஸ் பியா. ஸோ எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன பண்ணணும், ஒய் போடணும். ஒய் இன்டூ ஏ பிளஸ் பி அப்படின்னு நம்ம ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா நம்ம என்ன பண்ணுவோம், ஏங்கிறது இங்கே என்னது, ஏங்கிறது நமக்கு இங்கே 8, பிங்கிறது என்னது நமக்கு 6. ஸோ ஏ அங்கே வந்து நம்ம என்னன்னா அந்த நம்பர் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஏங்கிறது என்னது நமக்கு 8. ஸோ 8 ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா நமக்கு 8 ப்ளஸ் நம்ம பிங்கிறது நமக்கு என்னது 6. ஓகேவா? ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு ப்ளஸ் ஏ இன்டூ பி. இங்கே ஏங்கிறது நமக்கு என்ன தெரியும், 8ன்னு தெரியும். இன்டூ இப்போ ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 8 into 6, அதாவது 8 பெருக்கல் 6 சமம். இங்கே என்னது ஒய் ஸ்கொயர், நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்படியே வச்சுக்கலாம் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே பாருங்க ஒய் இருக்குது, இங்கே 8 + 6 இருக்குது. 8யும் 6யும் கூட்டி நமக்கு என்ன கிடைக்கும், 14, 14. ஸோ 14y ப்ளஸ் 8 into 6 நமக்கு 6th டேபிள் தெரியுமில்ல. ஸோ பாருங்க 8 6 are 48. தட் இஸ் ஏ ஆன்சர். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இதை சுருக்கி எழுதிட்டோம். அதாவது இப்போ நம்ம கொடுத்த நம்ம முற்றும் எந்த ஈக்குவேஷனும் என்ன பண்ணியிருக்கோம், சுருக்கி எழுதியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா சுருக்கினா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 14y ப்ளஸ் 48. இதுதான் ஆன்சர். நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி போகிற மாதிரி எக்ஸாம் போகலாம். இப்போ இந்த ஃபார்முலா பாருங்கள், நம்ம ஆல்ரெடி டெரைவ் பண்ண ஃபார்முலா தான். என்னது, a + b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போ அதில் என்ன சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, 2x ப்ளஸ் 5 த ஹோல் ஸ்கொயர். இதில் ஏங்கிறது என்னது 2x, பிங்கிறது என்னது 5. இப்போ ஏங்கிறது 2x, பிங்கிறது 5. இப்போ நம்ம இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாமா? நமக்கு ஃபார்முலா தெரியும், a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா நமக்கு என்னன்னு தெரியும். என்னது, a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஃபஸ்ட்டு a ஸ்கொயர், அப்படின்னா a ஸ்கொயர்னா ஏங்கிறது இங்கே என்னது 2x. அப்போ 2x த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்டூ என்ன ஃபார்முலா என்ன, 2 இன்டூ ab. 2 இன்டூ ஏங்கிறது என்னது 2x, பிங்கிறது என்னது 5. ஸோ அதனால் 2ab அப்படிங்க 2 இன்டூ 2x இன்டூ 5 ப்ளஸ் அதே மாதிரி நமக்கு பிங்கிறது என்னது 5. அப்போ 5 ஸ்கொயர், ஏன்னா b ஸ்கொயரா. இப்போ நம்ம என்ன இருக்கோம், 2x + 5 2x + 5 த ஹோல் ஸ்கொயரை எப்படி எழுதியிருக்கோம், ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ பாருங்க, இங்கே 2x த ஹோல் ஸ்கொயர், இங்கே 2x த ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2ஐயும் ஸ்கொயர் பண்ணணும், எக்ஸையும் ஸ்கொயர் பண்ணணும். பாருங்க 2 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 4, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 2x ஹோலை ஸ்கொயர் பண்ண நமக்கு என்ன கிடைக்குன்னா 4
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே பாருங்கள் இங்கே 2 இருக்குது 2 இன்ட்டு 2 4 4 இன்ட்டு 5 20 அப்போ நமக்கு 20 இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது எக்ஸ் இருக்குது ஸோ 20x ப்ளஸ் 5 ஸ்கொயர் 5 இன்ட்டு 5 5 இன்ட்டு 5 நமக்கு என்ன கிடைக்கும் 25 பாருங்க என்ன பண்ணணும் 2x + 5 ஹோல் ஸ்கொயரை நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் அந்த மெத்தடில் எழுதியிருக்கோம். எழுதுனதுக்கப்புறம் நம்ம ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 2x ஸ்கொயர் பண்ணால் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 2x இன்ட்டு 5 அதை நம்ம பண்ணால் 2 இன்ட்டு 2 4 4 இன்ட்டு 5 20 இன்ட்டு எக்ஸுக்குனால 20x ப்ளஸ் 5 ஸ்கொயர் பண்ணால் 25 ஓகேவா. நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் எக்ஸ்பாண்ட் பண்ணி இருக்குமா பாருங்கள் அப்போ 4x ஸ்கொயர் ப்ளஸ் 20x ப்ளஸ் 25 எக்ஸ்பாண்ட் பண்ணி இதுதான் நமக்கு என்னது ஆன்சர் ஓகேவா. இப்போ நம்ம இதை எப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணணும் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் என்ன சம்லாம் நீங்கள் போடலாம் இதில் பாருங்கள். நெக்ஸ்ட் என்னன்னா அதே மாதிரி a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் நம்ம x ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி பார்த்துட்டோம் a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பார்த்துட்டோம். இப்போ a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் பார்க்க போகிறோம். சேம் அதே மெத்தட் தான். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம எடுத்து எழுதிக்கலாம் 3x மைனஸ் 5y த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதில் ஏங்கிறது என்னது நமக்கு 3x கமா பிங்கிறது நமக்கு என்னது 5y ஏங்கிறது 3x பிங்கிறது 5y. இப்போ பாருங்க 3x மைனஸ் 5y த ஹோல் ஸ்கொயர். இது என்ன மெத்தடில் இருக்குது a மைனஸ் பி அப்படின்னு ஒரு ஃபார்மேஷனில் இருக்குது. ஸோ a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கும் போது நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் யூஸ் பண்ணுவோமா பாருங்க. இப்போ a ஸ்கொயர் அப்படின்னா 3x த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் 2 போட்டுக்கலாம் 2 இன்ட்டு ஏங்கிறது நமக்கு என்னது இங்கே 3x. அதே மாதிரி பிங்கிறது நமக்கு இங்கே என்னது பிங்கிறது நமக்கு பிங்கிறது இங்கே என்னது 5y. ஸோ 5y ப்ளஸ் பி ஸ்கொயர் நமக்கு இங்கே என்னது 5y த ஹோல் ஸ்கொயர் ஓகேவா. பாருங்க இப்போ 3x ஸ்கொயர் நம்ம முன்ன சொன்ன மாதிரி 3 தனியாக ஸ்கொயர் பண்ணணும் எக்ஸை தனியாக ஸ்கொயர் பண்ணணும். 3 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 9 எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் 9x ஸ்கொயர் மைனஸ் இங்கே 2 இருக்குது இங்கே 3 இருக்குது இங்கே 5 இருக்குது. பாருங்க 2 3s are 6 அதான் 2 இன்ட்டு 3 6 6 இன்ட்டு 5 30 அதான் 2 3 6 6 5 30 அப்போ 30 இங்கே எக்ஸ் இருக்குது இங்கே ஒய் இருக்குது ஸோ எக்ஸ் இன்ட்டு ஒய் xy ஸோ 30xy ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது பாருங்கள் 5y த ஹோல் ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 5 தனியாக ஸ்கொயர் பண்ணணும் ஒய்யை தனியாக ஸ்கொயர் பண்ணணும் 5 ஸ்கொயர் பண்ணால் 25 25 ஒய்யை ஸ்கொயர் பண்ணால் ஒய் ஸ்கொயர். இப்போ பாருங்கள் 9x ஸ்கொயர் மைனஸ் 30xy ப்ளஸ் 25y ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதியிருக்கோம் அதாவது விவரித்து எழுதியிருக்கோம் பாருங்கள் 9x ஸ்கொயர் மைனஸ் 30xy ப்ளஸ் 25y ஸ்கொயர் எப்படி புரிஞ்சுக்கணும் இதுதான் தட் இஸ் ஏ ஆன்சர். நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் முன்ன சொன்ன ஃபார்ம் a ஸ்கொயர் மைனஸ் பி a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி இந்த பார்த்த ஃபார்முலா தான். அது a ஸ்கொயர் மைனஸ் பி எப்படி எழுதலாம் a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பின்னு எழுதலாம். இப்போ பாருங்கள் இங்கே என்ன சம் கொடுத்துருக்காங்கன்னா a இன்னும் முற்றுமை பயன்படுத்தி சுருக்குக இதை நம்ம சுருக்கி எழுதணும் இங்கே இந்த சம்மில் 3x ப்ளஸ் 4 3x மைனஸ் 4 இப்போ இங்கே a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பின் மெத்தடில் இருக்கா. ஸோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணால் நம்ம a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரில் எழுதுனா போதும். பாருங்க இந்த 3xை நம்ம a is equal to 3x கமா b is equal to 4ன்னு எடுத்துக்கலாம். இந்த மெத்தட் 3x ப்ளஸ் 4 அதே மாதிரி 3x மைனஸ் 4 is equal to பாருங்க a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பியில் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இங்கே ஏங்கிறது என்னது 3x அப்போ 3x த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பிங்கிறது என்னது பிங்கிறது 4 ஸோ 4 ஸ்கொயர். இப்போ நம்ம 3x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் இதை நம்ம இது பண்ணிக்கலாமா. இப்போ 3 ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் 9x ஸ்கொயர் ஏன்னா 3 ஸ்கொயர் பண்ண 9 x ஸ்கொயர் பண்ணால் x ஸ்கொயர்
மைனஸ் 4 ஸ்கொயர் பண்ணோம்னா 16 16 9a ஸ்கொயர் மைனஸ் 16 இதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஓகேவா? இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் போகலாமா? இப்போ 4 7 எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும், எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும், அதாவது எப்படி விவரித்து எழுதணும், எப்படி சுருக்கி எழுதணும்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு காரணிப்படுத்துதல். காரணிப்படுத்துதல்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா அதோட மூலத்தை நம்ம கண்டுபிடிக்கும். மூலம்னா அதோட வேர், அதாவது அது எங்கேருந்து உருவானுச்சு, அந்த சமன்பாடு அந்த ஈக்குவேஷன் எங்கேருந்து உருவாயிருக்கும் அப்படின்னு அதோட ரூட்டை கண்டுபிடிக்கிறது தான் காரணிப்படுத்துதல். அதுதான் என்ன நமக்கு காரணிப்படுத்தல். இப்போ அந்த காரணிப்படுத்தல் முற்றுரிமைகளை பயன்படுத்தி நம்ம காரணிப்படுத்த போகிறோம். முற்றுரிமையை பயன்படுத்தினா அந்த முற்றுரிமை நமக்கு என்னன்னு தெரியணும், அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு முதல்ல பார்க்கணும். இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இங்கே என்ன இருக்குது, ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 20y + 100 அப்படின்னு இருக்கு. பாருங்க, ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 20y + 100. இங்கே எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ நமக்கு ப்ளஸ்ல தான் ஃபார்முலா வரணும். இங்கே ஃபர்ஸ்ட் இந்த பாருங்க, ஒய் ஸ்கொயர் பாருங்க. ஒய் ஸ்கொயர் பார்த்தா இங்கே ஒய் ஸ்கொயர் ஒய் இன்ட்டு ஒய் அப்படின்னு எழுதலாம். இந்த ஒய் ஸ்கொயர் எழுதலாம் ஒய் இன்ட்டு ஒய். இங்கே 100, இந்த 100 ஏதோ ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 100 வருமா? நமக்கு ரொம்ப ஈஸி தான். 10 ஸ்கொயர் பண்ணால் 100 வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ 10 ஸ்கொயர் 10 × 10. அப்போ இங்கே எப்படி இருக்குது, ஒய் ஸ்கொயர் இந்த 10 ஸ்கொயர் இருந்தால் இங்கே ஒரு, அதாவது 10 ஸ்கொயர் பி ஸ்கொயர், இங்கே ஏ ஸ்கொயர் இங்கே பி ஸ்கொயர் ப்ளஸ் இடையில 2ab வரணும். அந்த தான் நம்ம a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பயன்படுத்த முடியும். கண்டிப்பாக வரும். இப்போ பாருங்க, சம்னா எழுதி கட்டுறேன் பாருங்க. ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 20y + 100. இது நம்ம எப்படி எழுதலாம், ஒய் ஸ்கொயரை ஒய் இன்ட்டு ஒய் அப்படின்னு எழுதலாம். ப்ளஸ் இந்த 20y எப்படி எழுதலாம், 2 × 10 × ஒய் எழுதலாமா, 2 × 10 × ஒய் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இந்த 100 எப்படி எழுதலாம், 10 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா. அப்போ பாருங்க, ஒய் ஸ்கொயர், அந்த ஒய் ஸ்கொயர் தான் எப்படி இருக்கும், ஒய் இன்ட்டு ஒய்னு எழுதியிருக்கோம். இந்த ஒய் ஸ்கொயர் எப்படி இருக்கும், ஒய் இன்ட்டு ஒய். இப்போ இது எந்த மெத்தட், எந்த ஃபார்முலா இருக்கு உங்களுக்கு ஈஸியாக பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab + b ஸ்கொயர் அந்த மெத்தடில் இருக்கா? அப்போ அந்த மெத்தடில் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், அது எதுக்கான ஃபார்முலா, அது எதுக்கான ஃபார்முலானா a + b த ஹோல் ஸ்கொயர். இதோட ஃபார்முலா a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab + b ஸ்கொயர். இப்போ இதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியுதா? அப்போ பாருங்க, அப்போ இங்கே என்ன எழுதலாம், a = y, b = 10. இப்போ நம்ம ஃபார்முலா செட் பண்ணலாமா? இங்கே என்ன, இந்த மாதிரி மெத்தட் தான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், a + b ஹோல் ஸ்கொயர் யூஸ் பண்ணலாமா? அப்போ பாருங்க, ஏங்கிறது என்னது, y. அப்போ y ப்ளஸ் இங்கே 10ங்கிறது, இங்கே b 10 தான் நமக்கு என்னது b. அப்போ y + 10 ஹோல் ஸ்கொயர், y + 10 ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், y + 10 × y + 10. ஏன்னா இது நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணி தருமா, இதுதான் என்னன்னா காரணிப்படுத்தல். அதாவது இது ரூட், இந்த ரூட்ல இருந்து தான் இந்த ஈக்குவேஷன் நமக்கு என்ன இருக்குன்னா கிரியேட் ஆயிருக்கும். பாருங்க, y ஸ்கொயர் + 20y + 100 எப்படி எழுதலாம், y × y + 2 × 10 × the 20 2 × 10 எழுதுறோம். y இருக்கிறோம், y அப்படியே போட்டுக்கிறோம். ப்ளஸ் 100 எப்படி எழுதுறோம், 10 ஸ்கொயர் 10 ஸ்கொயர். இப்போ இங்கே ஒய்ங்கிறது என்னது, நமக்கு ஏன்னு எடுத்துக்கிறோம். இங்கே 10ங்கிறது நம்ம பின்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த மெத்தடில் தான் இது இருக்குது. ஸோ இந்த ஃபார்மேஷனில் இருக்கும்போது நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இந்த முற்றுரிமையை யூஸ் பண்ணலாம். a + b ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற முற்றுரிமையை பயன்படுத்துகிறோம். இதை பயன்படுத்தினா அந்த ஏக்கு பதில் நம்ம ஒய்யும் பிக்கு பதில் 10 போகிறோம். ஸோ y + 10 த ஹோல் ஸ்கொயர், y + 10 த ஹோல் ஸ்கொயர் நம்ம இது பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் பண்ணியதுனா இப்படி y + 10 × y + 10. இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா திரும்பி உங்களுக்கு இதுதான் கிடைக்கும். இதுதான் என்னன்னா காரணிப்படுத்துதல். ஸோ தட் இஸ் எ ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இயற்கணிதத்தில் முற்றுரிமைகளை பயன்படுத்தி ஒரு 5 சம் போட்டிருக்கோம். இந்த ஃபார்முலாஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் இப்போதைக்கு மட்டும் இல்லை, எல்லா சம்ஸ், அதாவது எல்லா இதுலேயுமே ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ் இதாக இருக்கும். ஸோ இது நல்லா வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்முலா எப்படி வந்து நமக்கு தெளிவாக தெரியணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம மறுபடியும் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.